ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய யாவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இந்த அருமையான நாளிலும் கூட, இந்த உபவாச நாளிலும் கூட தேவனாயை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு வைத்திருக்கிற உபவாசத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்தும் தேவன் காலையில் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கவனமாய் கேளுங்கள். கேட்டு உண்மையாகவே இந்த வேதத்தை கை கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேதத்தை நீ வாசிப்பது மாத்திரமல்ல, கேட்பது மாத்திரமல்ல, வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் கை கொள்ள வேண்டும். சும்மா ஏனோதானம் என்று கிறிஸ்தவர்களாய் சும்மா சுற்றிட்டு அலைகிற கிறிஸ்தவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. தேவாதி தேவன் பயங்கரமானவர், அந்த சராசரங்களை படைத்தவர், அகிலத்தை படைத்தவர். அவர் ஆதியும் அந்தமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது, துவக்கம் முடிவுமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் வாயாமல் சொல்றாரு, முடிவு காலம், முடிவு காலம், முடிவு காலம். டிவியில் பெருசாக போட்டு விடுறான், கொரோனா காலம், கொடுமை காலம். எப்படி போடுறேன்? அடுத்த காலம், கொடிய காலம் எங்கே எழுதிருக்கு? பைபிளில் தான் எழுதிருக்கு. அப்போ என்ன வந்திருக்குது? பிரச்சாரியார் அறிக்கை எழுதுகிறார்கள். அப்போ நம்ம இன்னைக்கு இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நாம் இன்னைக்கு இவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். ஆதலால் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கும் பொழுது ஜபத்திலே உறுதியாக அறிந்திருக்கிறது. ஜபம் தான் ஜபம். அதில் உபவாச ஜபமும் மிக முக்கியம். இருக்கிறதுல டாப் மோஸ்ட் இருக்கிறது உபவாச ஜபம். அதுக்கு பிறகுதான் எல்லா ஜபமும். ஆனால் நாம் மிகுந்த கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணுமா? ஆகலால் ஜெபம் பண்ணுவதற்கு ஒவ்வொருத்தரும் ஒன்றுதான் சொல்லிடுறீங்க. ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தது என்ன இருக்கு? நிறைய இருக்கு. ஜெபத்தை பற்றி நீங்கள் படிக்கவே இல்லை. 28 வருஷமா, ஒரு வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒன்று கூட படிக்கல. அப்புறம் நல்லா கவனிச்சு பாருங்க. ஜெபம் அப்படின்னு சொன்னாதான் தான் முக்கியமான உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான நேரடி தொடர்பு. செல்ல கையில் வச்சிருக்கோம் எல்லாரும். உடனே என்ன செய்யணும்? யாருக்காச்சும் ஒரு அவசரமாக ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே செல்ல தான் எடுக்கணும். எடுத்து புட்ட தட்டி பாடாமே எங்கே இருக்கிற, எப்படி இருக்கிற அப்படின்னு. ஆட்டால் என்ன நடக்குது? இந்த செல்லை வச்சுட்டு போயிட மாட்டோம் இல்லையா? செல்லை என்ன செய்வோம்? பணத்தை எடுத்து வைக்கமோ வச்சுலையோ, செல்லு பாக்கெட்டில் வேணும். செல்லு என்ன வேணும்? பாக்கெட்டில் வேணும். ஆண்டவர் கூட இருக்காரோ இல்லையோ, இது கூட இருக்கணும், செல்லு கூட இருக்கணும். அடுத்தது யாரும் சொந்தக்காரங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சா பெண்டாட்டியா புருஷனா அடுத்தது யாராக இருந்தாலும் என்ன, யாரை பற்றியும் கவலை இல்லை. என் கூட எப்பொழுதும் யார் இருக்க வேண்டும்? சரி. அப்போ இன்னைக்கு உலகமே மாறிட்டு போகுது. உலகமே மாறிட்டு போகுது. இந்த செல்லுல இவ்வளவு தூரம் பேசி நம்ம பண்ணுறதுக்கு இந்த ஆண்டவரோடு கூட பேசுனா செல்லே வேண்டாம். அல்லையா? கையை தூக்கணும். எல்லாரும் செல்ல தூரப்படணும் நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா பார்த்து கையை தூக்குங்க. ஆண்டவர் கூட இருந்தால், என் தேவன் கூட இருந்தால், என் இயேசு கூட இருந்தால் எனக்கு எதுவுமே தேவையில்லை. அல்லையா? தேவையில்லை. ஏன் தேவையில்லை? வசனத்தில் எப்படி எழுதியிருக்கு? அப்படியே நடந்தார்கள். தேவன் அப்படித்தான் சொல்கிறது. அதில் தேவனோடு உறவுல உங்கள் உறவு எப்படி இருக்கிறது? நீங்க எல்லாரும் கொரோனாவில் ஓடிட்டீங்க, பரவாயில்ல. அவர்களுக்கெல்லாம் பரவாயில்ல. முக்காவாசி வந்திருக்கு. இல்லையா? முக்காவாசி காணும். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்துருக்கிறோமா குறைஞ்சிருக்கிறோமா? நிறைய பேர் என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், சர்ச்சு தான் அடைச்சாச்சு, இன்னும் சர்ச்சுக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, காணியை 20 ரூபா போட வேண்டிய தேவையே இல்லை, எல்லாம் மிச்சமாயிடுச்சு. அதனால எனக்கு என்ன வாங்கி திங்க முடியுமோ நான் என்ன செய்யட்டும்? வாங்கி சாப்பிட்டேன். இந்த கொரோனா 6 மாதம் காணிக்க போடாத எல்லா
ஒரு வாரத்துக்கு 20 ரூபாயாவது கொண்டாந்து இப்போதான் எதிர்பார்க்க என் பக்கத்தில் படுத்துருந்தேன்னா அந்த ஆலயத்தில் படுத்துருந்தேன்னா அப்படின்னு பார்த்தா உங்கள் ஆலயத்தில் என்ன செய்யணும்? போடணும். இல்லை இங்கே குற்றால ஆலயத்தில் என்ன செய்யணும்? கொண்டு வந்து போடணும். ஏன் போடணும்? ஆலயத்தை அடுத்தாச்சு, காணிக்கை தொட்டு மிஞ்சி போச்சு. அல்லேலூயா. அந்த போடுறதே அள்ளி நிறைய போட்டுருவோம். அல்லேலூயா. அதில் வேற இது நமக்கு எப்படி ஆகிப்போச்சு? எல்லாம் நடுவாக மாறிட்டு. ஆனாலே நான் இஷ்டப்படி செய்வேன். எப்படி செய்யலாம்? சர்ச்சைக்கு போகிற டயத்தில் உட்காந்து டிவி பார்க்கலாம். சர்ச்சைக்கு போகிற டயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அடக்காட்சின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்? நல்ல அருமையான சொந்த பேசலாம். அடுத்தது எல்லா காலத்திற்கும் முடிவு காலம் வந்திருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆண்டவரோடு கூட உறவை முறிப்பதற்காக இது பிசாசனம் சில காரியங்களை செய்து உலகம் முழுவதிலும் இருக்கிற சபைகளை அழைத்திருக்கிறார். எங்க இடத்துனா? உலகம் முழுக்க அடுத்து. ஆனால் நான் மட்டும் நடத்தவேன்னு சொல்லி போய் நடத்தினா அப்படி அதில் ஆண்டவர் பிரியப்பட மாட்டேன். எனக்கு சில ரகசியங்கள் எனக்கு சொன்னார். அதை சொன்னேன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரியலை. ஏன்னா அவரே ஆலயத்திற்குள் இல்லாதபடிக்கு இருக்கும்பொழுது நான் பல கட்டாயம் திறந்து போய் இருக்கிறது என்னென்ன புண்ணியம். அந்த வாசப்படியாக வந்து உட்கார்ந்துருக்கணும். எங்கே வந்து உட்கார்ந்துருக்கணும்? கர்த்தருடைய வாசப்படியில் தங்குவதையே நாடுவே அப்படின்னு யாராச்சும் சர்ச்சை எட்டி பார்த்தீங்களா? அவரவர் சர்ச்சை அவரவர் ஊரில் இருக்கிறதே எட்டி பார்க்கல. அல்லேலூயா. ஆமாம், ஒரு சிலர் வேணா பார்த்துருக்கலாம். அப்படின்னா இங்கே எப்படி வந்திருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு சிலர் வரலாம். ஆனாலும் கர்த்தர் வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் சொன்ன கட்டளையை நிறைவேற்றது. அவர் என்ன கட்டளை சொல்லியிருக்கிறார்? 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறீர்களோ ஆமாம் அங்கே வருகிறேன். 5 பேர் கூடப்படாங்கன்னா எத்தனை பேர் கூடலாம் பைக்கில் போட்டுட்டு 2 அல்லது 3. அவர் வீட்டில் ஒழுங்கா அப்போ எல்லாருமே கூடி ஜோம் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா அவன் கூட ரட்சிப்பின் கூடாத சத்தத்தில் காணும். என்ன சத்தத்தை காணும்? ஆமாம், அதை அடைச்சாச்சு. ஆனாலும் நம்ம வந்து ஜாலியாக இருக்கலாம். இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? பக்தி உள்ளவன் அப்படி இருக்க மாட்டான். பக்தி உள்ள என்ன செய்ய மாட்டான்? வெறுமையாக இருக்க மாட்டான். வெறுமையாக இருக்க மாட்டான். பக்தி உள்ளவன் பாடிக்கொண்டே இருப்பான். எப்படி இருப்பான்? எங்கே போனாலும் என்ன செய்யணும்? பாடும். பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பாட்டு போடலாம். அது போடுறது பார்த்தீங்கன்னா சீட்டில் தட்டுறாங்க. அடுத்தால ஏதாவது கையில் இருந்து நிறுத்தலாமா தட்டுறான். ஒன்றும் முடியலையா நட்டமாக நிற்கவே பிடிச்சிட்டு இருக்கும்போது பஸ்ஸு போடுற பிறகு முன்னால் போயிடல பின்னால் போயிடல எப்படிலாமோ சான்ஸ் போடு. நான் பிடிச்சிருக்கேன்னு நான் நிறையா நேரம் பஸ்ஸில் விழுந்துட்டேன். காலையும் பலன் இல்லை, இடுப்புலையும் பலன் இல்லை. ஆனாலும் ஒருமுறை பார்ப்பேன் உழுதுதே உழுது, கையும் பிடிச்சே பலன் இல்லை, தமான உழுது எவ்வளோ 2 பேர் பிடிச்சிடுவோம். அல்லேலூயா. நீ காலையிலே ஒரு கலையில் கம்மன் விடப்படும் 2 பேரும் ஜெயிலாட்டி இருக்கிறாங்க. உடனே 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. ஐயோ பார்த்து நடங்க அப்படின்னு திருப்பி கடவுளில் போயிட்டு வெளியில் வார வரைக்கும் 2 பேரும் வாசல்லே நின்று கையை கொடுங்கய்யா இறக்கி விட்டுருக்கோம். அல்லேலூயா. தேவதூதத்தை விட பாதுகாப்பு அதிகமாக எங்க இந்த பூமியில் என்ன சொல்லுகிறது? அருமையான அன்பான தன்மையும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ தனத்தில் பார்க்கும் பொழுது தேவனோடு கூட உறவு இல்லை என்று சொன்னால் அன்பே பெய்யும். இன்னொன்று அதிகமான உறவாக இருந்தாலும் தேவனோடு உறவு கொண்டிருந்தால் அப்படியே மனிதர்களோடும் எல்லாரிடமும் அன்பாய் நடந்து கொள்ளுங்கள். அன்பாய் என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர்கள் பேசும்போது அவர் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு? சர்ச்சுக்குள்ள வந்து நடந்தாரு, 3 வருடம் சுற்றி இருந்தார், அருமையான அற்புதங்களை செய்தார், ஜனங்களோடு கண்டவங்க எல்லாரும் அடிச்சு விரட்டினாரா? ஏற்றுக்கொண்டாரா? அடிச்சு விரட்டினாரா? ஏற்றுக்கொண்டாரா? என்னிடத்தில் வருகிறவனை புறம்பு அவர்கிட்ட போயாச்சுன்னா அவர் பரம என்ன செய்ய மாட்டாரு? பறக்கப்பட்டு பாருங்க சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாரும் போகலாம். All people we can go to the Lord Jesus Christ. அப்படியே எல்லாரும் அவரோட போகலாம். எல்லா காரியத்திலிருந்து விடுதலை உண்டாகும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே அவர்கள் பிரயாணங்கள் புறப்பட்டு போனார்கள். இயேசுவை நோக்கி ஓடினார்கள். இயேசு எங்கெல்லாம் போனாரோ பின்னாலே சென்றார்கள். அவர் மலையில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. தனியாக
போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ wherever the Lord Jesus went, the disciples also and also all the people followed him. அப்படியே பின்னால போனாங்க. மலையில போய் உட்கார்ந்து 3 நாள் என்ன செய்வோம்? 3 நாள் என்ன செய்வோம்? மலையில 3 நாள் என்ன செய்வோம்? சீக்கிரமா சொல்லுங்க. உபவாச கூட்டம் இல்லையா? உபவாச கூட்டம் எங்க இருக்கு? மலையில 3 நாள் என்ன கூட்டம் வச்சிருந்தாரு? 3 நாள் நைட்டு வந்திருக்கோம். அப்போ ஆன்மீக பிள்ளைகளா? பகலில் பாசிக்க முடியாது, நைட்டில் ஆன்மீக பிள்ளைகளா பண்ணாலும் இல்லை. ஆனால் இவர் எங்கேருந்து ஜோதினாலும் அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டார். எல்லாரும் அவங்க தான் போகிறாங்க, ஜனங்கள் தான் போகிறாங்க, கூட்டமாக திரளான கூட்டத்தார் அவருக்கு பின் சென்றார்கள். எத்தனை பேர் போகிறாங்களா? அவருக்கு பின் சென்றார்கள். அங்கே போய் உட்கார்ந்து பாருங்க, அவருக்கு உட்கார்றதுக்கு சேர முடியாது. அங்கே பாரு, எல்லா ஜனங்களும் உட்கார்றதுக்கு மேடு வெள்ளமாக இருந்திருக்கும். ஆனாலும் இந்த வேத வசனத்தை கேட்கணும் அவரோடு கூட ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இவர் அற்புதங்களை செய்தார், அநேக அற்புதங்களை செய்தார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற யோவானின் சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிற கடைசியில் இயேசு செய்த வேறு அநேக அற்புதங்கள் உண்டு. அவைகளை எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாது. எழுதப்படும் புத்தகங்கள் என்ன செய்யலாம்? அப்போ பாருங்க, எவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார், இவ்வளவு அற்புதத்தை செஞ்சிருக்கிறார்கள். அப்ப இந்த இயேசுவானவரோடு கூட பேசுகிற ஜனங்கள், இவருடைய பேச்சை கேட்கிற ஜனங்கள், நீங்கள் அவரோடு பேசினாலும் மாற்றுதோம், அவர் உங்களோடு பேசினாலும் மாற்றுதோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க பேசினாலும் அற்புதம், அவர் பேசினாலும் அற்புதம். இப்ப ரெண்டுல ஏதாச்சும் நடந்ததா? இந்த நாட்கள்ல 6 மாசமா ரெண்டுமே நின்றுட்டா? ரெண்டுல கொஞ்சமாவது நடந்துட்டா? என் பேசினாரு அப்படின்னு சொன்னா அதுக்குரிய பாத்திரமான நீங்களும் இருக்கணுமா இல்லையா? இருந்திருக்கணும். அப்ப அதுக்குரிய பாத்திரமான இருந்து பேசினா அப்படின்னு சொன்னா இந்த வசனத்து நிமித்தமாய் அதற்கு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். அடுத்தாக நீங்களும் பேசணும். நீங்க என்ன செய்யணும்? நாமத்தினாலே நீங்கள் இதுவரை ஒன்றும் கேட்கவில்லை, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு என்ன செய்யணும்? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள். அப்ப கேட்கணும். இப்ப வீட்டில் உட்கார்ந்து என்னத்தை கேட்கணும்னா, இது கடைசி காலம் ஆகிவிட்டது, கொடிய காலம் ஆகிவிட்டது. இனி இதை பார்க்கணும் பரமடங்காய் தேசங்கள் யாவும் விழுந்து விடுகிற வண்ணமாய் மகா பயங்கரமான பூமி திருச்சிகள் வரப்போகிறது. எல்லாமே விழுந்துவிடும். ஆனால் அன்றைக்கு ஜனக்கூட்டமோ இடங்களோ அப்படியே இருக்காது, எல்லாம் ஒரு மாதிரி போயிடும். ஏசாயா தீர்க்கதரிசியாக அவன் சொல்லுகிறான், 13 வசனத்தில் அவன் சொல்லுகிறான். அதை வாசித்து பாருங்கள். இது நிமித்தம் சேனையுடைய கர்த்தருடைய உக்கிரகத்தினால், அவருடைய கடும் கோபத்தினாலே பூமி தண்ணி விட்டு நீங்கும்படிக்கு வானத்தை அதிர பண்ணுவேன். டபடபடபடன்னு வானம் அதிரும், பூமி தான் இடத்த விட்டு போயிடும். அப்ப என்ன நடக்கும்? இவ்வளவு நாள் உங்களை தூக்கிட்டு சுத்திட்டு வந்த பூமி நீங்க சாதாரணமா இதில் உட்கார்ந்துக்கல. இப்போ நம்ம இந்த உட்கார்ந்துக்கிற சாட்சி, இது எந்த காலம் இங்கதான் இருக்குமா, மாறுமா? இது உங்களுக்கு மாறும், இங்கதான் இருக்கும். நம்ம தான் என்ன செய்வோம்? ஆமா, 1900 எத்தனை வருஷத்துல முதல் பண்டிகை ஆரம்பிச்சாங்க தெரியுமா? 1900 நின்றுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா? இப்போ எத்தனாவது ஸ்தோத்திர பண்டிகை இந்த மாதம் வரணும் தெரியல. நம்ம போடும் 77 வரணும். எத்தனை வரணும்? இப்போ உண்மையாக பண்டிகை கொண்டாடுறது நான் தான் போல, அதுவும் சந்தோஷமாக தான் இருக்கேன். 77வது பண்டிகை வரணும். இது என்ன செய்ய மாட்டேங்கிப்போ வந்தாலும் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. இதுக்கு கடை யார் போட்டு வச்சிருக்கிறா? சாத்தானே மனுஷரை கொண்டு என்ன பண்ணியிருக்கிறான்? கடை போட்டு வச்சிருக்கிறான். ஆனால் கொண்டாடணுமா கொண்டாடக்கூடாதா? பண்டிகைக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மீது அப்படின்னு எழுதிருக்கு. எருசலேமுக்கு வராதவர்கள், பண்டிகை கொண்டாட வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மீது மழை வருஷத்திலே
நீங்க வரணுமா வரக்கூடாதா? இந்த பேச்சு மட்டும் நல்லா இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எதுல உண்டாயிருக்கு? பேச்சிலே அல்ல. அதிசயம் அதிசயமா சொல்றேன். வசனத்தை படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, பரவாயில்ல, சந்தோஷம் தான். இந்த வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, எதுல உண்டாயிருக்குது? பலத்திலே உண்டாயிருக்கிறது. பலம். அப்ப இந்த பலம் நம்ம முழுபலத்தோடு அவங்க என்ன செய்யணும்? அன்பு கூற வேண்டும். முழுபலத்தோடு ஓடணும். முழுபலத்தோட கிரியைகளை நடப்பிக்க வேண்டுமே. அப்ப நம்ம பலமே இல்லாத என்ன செய்வான்? பலமே இல்லாத என்ன செய்வான்? எப்ப பார்த்தாலும் படுத்திருப்பான். என்ன செய்வான்? எப்ப பார்த்தாலும் படுத்திருப்பான். நீ நம்மளும் அப்படித்தான். யார் நான் பார்த்துட்டேன், பாரதிபுரா வயோதிகா சின்ன பிள்ளைகளா பஸ்ஸில் ஏறின உடனே நான் பார்த்தேன். எல்லாம் ஓடி போய் முதல்ல எதை பிடிக்கி? சீட்டு பிடிச்சி. என்ன பிடிக்கி? இது நான் சீட்டு, இது ஏன் சீட்டு அப்படின்னு பிடிச்சிங்க. எனக்கு என்னன்னா சில ஆண்டுடைய பிள்ளைகளும் பஸ்ஸில் சிலர் இருப்பாங்க. இருக்கிறதுனால எனக்கு அவங்க யாருமே தெரியாது. ஆனால் நான் நட்டமானா எல்லாரும் முன்னாடி பார்த்து இப்படி ஒரு சோத்திரம் போட்டுட்டு வாங்க அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணனால ஒரு சீட்டு கிடைக்கும். அல்லேலூயா. எங்கே போனாலும் அப்போ கண்டக்டர்மார் இருப்பாங்க, இல்லை டிரைவர்மார் இருப்பாங்க. நாங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்சிடிசி பஸ்ஸு அங்கே வந்து நிறுத்தி என்னை இறக்கி விட்டு தான் போவாங்க. அல்லேலூயா. அப்போ இது எதனால ஆண்டவர் நாமத்தில் நான் பைபிளை கையில் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதுனால எனக்கு எங்கே கொண்டு விடுறாங்க? வீட்டு வாசல். அல்லேலூயா. அவங்களெல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இந்த வேதவாக்கியம் என்ன சொல்கிறது? அப்ப எல்லாமே என்னது? லகுவாய் செய்கிறாரா செய்யலையா? நான் மேல உட்கார்ந்து இப்ப கீழே பார்க்கிறாரு, இப்ப குற்றாலத்தை பார்க்கிறாரு, உங்களை பார்க்கிறாரு. ஆகா பிறந்து விட்ட உடனே ஓடிடுச்சு. அல்லேலூயா. என் ஊழியக்காரனை பார்க்கறது பரவாயில்ல, என்னையை பார்க்க வந்துட்டு. அல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் இந்த வேதம் என்ன சொல்கிறது? அப்ப இந்த இயேசு என்ன செய்கிறார்? இந்த இயேசு என்ன பேசுகிறார்? இந்த இயேசு கூட நான் என்ன பேசுகிறேன் பாட்டுகளை அழகா படிப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே
அவர் என்ன பேசுகிறார், நான் என்ன பேசுவேன்? இன்றைக்கு வீணாய் அழைப்பினால் ஜபத்தை என்ன செய்ய மாட்டாரு, கேட்க மாட்டார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும் தெரியுமா? இந்த வேத வசனத்தை சற்று விலக்கி காண்பிக்கிறேன், கவனமாக கேளுங்க. மாம்சமான யாவரோ தேவனிடத்திற்கு வரும்படிக்கு ஜெபத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் ஒவ்வொருத்தரும் பண்ணுற ஜெபத்தை கேட்டுட்டு யாரை வரவழைப்பாரு, யாரை வரவழைப்பாரு? ஜனங்களை அவரிடத்தில் வரவழைப்பார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். அப்ப நம்ம ஜெபம் பண்ணினா எல்லா ஜனங்களும் அவரிடத்திற்கு போவதற்கு ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. இதுதான் மிக முக்கியமான The first and foremost important thing in the prayer is என்ன செய்ய வேண்டும்? முதலாவது முக்கியமான ஜெபம் என்ன? ஆண்டவரே எல்லாரும் உங்க மனத்துல வரட்டும், எல்லாரும் உங்க பார்க்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். யாராவது நீங்க எப்படி ஜெபம் இருக்கீங்களா? இதுவரை நம்ம ஜெபம் இருக்கோமா? நம்ம ஜெபத்தில் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர் நீரு, மனுஷன் என்னத்தை கேட்டாலும் செய்ய மாட்டான். எத்தனை மந்திரிமார்களோ அல்லது பெரியவர்களோ அல்லது ஆபீசர்களோ பெட்டிஷன் எழுதி போட்டாலும் என்ன செய்ய மாட்டான்? உங்க குறைய தீர்த்துருவாங்களா? தீர்க்க முடியாது, தீர்க்க முடியாது. நிறைய பேர் டிவிலே போட்டு சொல்றாங்க பாருங்க, நான் எத்தனை தடவை போட்டேன், பட் இந்த தூக்கி தூர வச்சுட்டாங்க. அல்லேலூயா. ரூபாயும் கொடுத்தேன், அதையும் வாங்கிட்டு தூர வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? உங்களுடைய நியாயங்கள், உங்களுடைய நீதிகள் தேவனிடமிருந்து தான் வர வேண்டும். அல்லேலூயா. அவர் ஜெபத்தை கட்டி சும்மா இருப்பாரா? சும்மா இருப்பாரா? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னா என்ன செஞ்சா? ஒருத்தன் கூப்பிட்டான். அவன் என்ன செஞ்சான்? அவனுக்கு பார்த்து கூப்பிட்டானா, பாராட்டு கூப்பிட்டானா? வராருன்னு சொல்லி கேள்விப்படுறான், அவரை பார்க்காம கூப்பிட்றான். இந்த பாட்டு கண்ணுள்ளதெல்லாம் கூப்பிடல. அல்லேலூயா. அவன் எல்லாம் சும்மா ஊர்வலம் போகுது. அல்லேலூயா. நீங்களும் ஊர்வலம் போனால் நல்ல கொடியை பிடிச்சிட்டு பின்னாலேயே போயிடுது. அல்லேலூயா. அந்த கூட்டத்துக்கு நிறைய சேவை, கட்சி கூட்டத்துக்கு நிறைய சேவை. ஆனால் நான் கூட்டாமல் என்ன செய்ய வேண்டியது? சாமியில் ஒருத்தர் பார்க்க முடியாமல் வேணா போவோம். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி வாசிங்க. நான் வரதுனாலே இங்கே வந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு சிலர் வந்திருக்காங்க, ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்காங்க? வந்திருக்காங்க. இங்கே ஜெபம் ஆரம்பிச்ச பிறகு பாதி வேலைக்கு கூட அங்கிருந்து புரட்டு வந்தீங்கன்னு சொன்னா சத்தத்தை காணும். நிறைய பேர் இப்படி பெருட்டு என்ன என்ன ஆகும்? அப்போ அவரும் கொடுக்கும்போது எவ்வளோதான் கொடுப்பாரு? எவ்வளோ பாதி தான் கொடுப்பாரு. வசனத்தை வசதின்னு சொல்லிட்டா அவன் முழுக்கா முழுசா கொடுப்பாரா? முழுசா கொடுப்பாரா? அது நல்லா கவனிங்க. நம்ம எவ்வளவு பைபிள் வசனத்தில் இருக்கு, கிளியரா இருக்கு, திட்டவட்டமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அழைக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அழைக்கப்படும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ அழைப்போம், சர்ச்சுக்கு எவ்வளோ அழைப்போம், ஊழியக்காரங்களுக்கு எவ்வளோ அழைப்போம் அப்படின்னு சொன்னால் அதை பார்ப்பார். அதை பார்ப்பார பண்ண மாட்டேன்னா பார்ப்பார். இப்போ இவன் கூப்பிடுறான், இவன் என்ன செய்யறான்? எனக்கு ஒரு வேளை அவனுக்கு யாரும் ஏதோ இயேசு கிறிஸ்து போரான்னு சொல்கிறாங்க, சத்தம் கேட்குது, பரவாயில்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவன் கண்களை திறப்பார்னு கூப்பிட்டானா? அவன் விசுவாசத்தில் கூப்பிட்டானா? விசுவாசம் இல்லாமல் கூப்பிட்டானா? அவன் என்ன செய்யறான்? கண்ணும் தெரியாமல் இருந்தால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருந்தோ அவரை கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு என்ன செய்யும்? யார்? அப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? எல்லாரும் கூப்பிடாமல் போவாங்க, பின்னாலேயே போவாங்க. நீங்களும் இந்த வேண்டாத காரியங்களை தலையிடக்கூடாது. யாராச்சும் ஒரு கட்சிக்காரன் கூப்பிட்டாலும் பின்னால் ஓடிடக்கூடாது. அடுத்தது கிறிஸ்தவங்களிலேயே யாராச்சும் கலகம் பண்ண கூப்பிட்டாங்கன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? அவங்க கூட போய் கலகம் பண்ணிட்டு நிற்கக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் எழுதியிருக்கு, என் மகனே சொல்லுங்களா சத்தமா, கலகக்காரனோட கலவாதே. அது ரெண்டு காரியம் இருக்கலாம். கிறிஸ்தவ கலகக்காரர்கள் இருக்கலாம், அல்லது மற்ற கலகக்காரர்கள் என்ன செய்யலாம்? இருக்கலாம். எந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? அங்கே போகாத. இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அங்கே வா, அவரை கூப்பிடு. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். கூப்பிடு நீ
கூப்பிட்ட உடனே அந்த அருமையான குருடனாகிய மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? அற்புதம் செய்தார். என்ன செஞ்சாரு? அப்போ எங்கே இருந்தாலும் அவர் என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். எங்கே இருந்தாலும் என்ன செய்யலாம்? கூப்பிடலாம். கூப்பிட்ட இடத்துக்கு என்ன செய்வார்? வருவார். அதனால் இந்த நாட்களில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? எல்லாரும் இன்னைக்கு பேச மாட்டாங்க. எல்லாரும் பேச மாட்டாங்க. எல்லாரும் பக்தியாக சும்மா பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் மனதில் போட்டு ஜோம் பண்ணுவாங்க. சிலர் பக்தியாக பைபிள் தூக்கியே போவாங்க. ஆனால் அவர்கிட்ட பேசுகிறவர்களுக்கு தான் அற்புதம் இல்லையா? இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி மாறணும்? இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எப்படி மாறணும்? பேசுகிறவங்களாக மாறணும். சும்மா அந்த பிள்ளை 10 பிள்ளை கடந்து வந்துக்கிட்டே இருக்கும். 4 மாதத்துல வரலாம். ஒரு 7-8 மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் நடக்க ஆரம்பிக்கும். பிறகு அதுக்கு பிறகு அது பேச தெரியலன்னா என்ன செய்வீங்க? பேச தெரியல. எப்போது பேசுறது தான் உங்களுக்கு உத்தேசம் வருது? எத்தனை மாதத்துல இது பேசும்? பிள்ளை எத்தனை மாதத்துல பேசும்? எடுத்து வந்து பொம்பளையாளுக்கே தெரியும். அல்லையா? பெற்று வளர்த்துருக்கீங்க. எத்தனை பிள்ளைகளை பெற்று வளர்த்துருக்கீங்க? இல்லை எப்போ பேசுறதுன்னு சொல்ல தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. எத்தனை மாதத்துல பேசுது? ஒரு வயசுல 1-2 பேர் கமிச்சிங்க. மிச்சம் காலேஜ் 6 வாடி எத்தனை வயசு பேசுறாங்க பேசாம போட்டாங்க. அப்போ பேசுறேன்னா யாருக்கு டவுட் வரும்? உங்களுக்கு. வேண்டாம் தாய்க்கு தான் கலக்க வரும். தகப்பன் சொல்லிக்கிட்டே வரும். அல்லையே தாய்க்கு என்ன நடக்க வரும்? பிள்ளை ஊமையாக போயிடக்கூடாது. அல்லையா? நீ ஏசு கிறிஸ்து ரொம்ப கவலைப்படுறாரு. நிறைய கிறிஸ்தவங்க ஊமையாக இருக்கிறாங்க. அல்லையா? என் பிள்ளை ஊமையாக இருக்கிறானே, என் மணி ஊமையாக இருக்கிறானே, இன்னும் என்ன ஒரு வார்த்தை கூட பேசவில்லையே. ஒரு வார்த்தை கூட என்ன பேசலையே. அப்போ பேசுன்னு ஏமாத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன செய்யணும்? ஏமாத்திக்கிட்டே இருக்கும். சிலர் நான் அப்படி ஜோம் பண்ணுறேன், சிலர் இப்படி ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னதான் கேட்டாலும், நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணாலும், நீங்கள் எவ்வளோ நேரம் சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இதில் வாழ்ந்து இதுவரை அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேசு. அதுக்கு அவர்களுக்கு பதில் செய்யலைன்னு சொன்னால் இவ்வளவு நாளாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறது வேஸ்ட். கிறிஸ்தவங்களாக இருக்கிறது வேஸ்ட். அப்போ நம்ம என்ன செய்யணும்? பிள்ளை பேசுச்சுன்னு சொன்னால் நமக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு என்ன செய்யும்? சந்தோஷமா இருக்கும். அதுக்கு அது கேட்கறது நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம். கொடுக்க மாட்டோமா? கொடுப்போம். ஆனால் இந்த ஆண்டவர் பேசுகிறதை எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்களில் எது எதிர்பார்த்தாரு? என் மகன் எனக்கு பேசணும். இல்லையா? என் மகன் எனக்கு பேசணும். பேசணும். எதையும் பேச வேண்டும். ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் அவர் என்ன சொல்லுதாருன்னு பேசணும். எல்லாரும் உங்கள்கிட்ட வர்றதுக்காக நான் ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே. அப்போ என்ன அர்த்தம்? ஆத்மா ரட்சிப்புக்காக என்ன செய்யணும்? எந்த ஆத்மா எங்கே போகுதுன்ட்டு நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஆத்மா எங்கே போகுதுன்ட்டு இருக்கக்கூடாது. இப்போ எல்லா ஆத்மாக்களும் அதுவாடு அர்த்தமின் தோட்டத்தில் இந்த வெள்ளாடு புகுந்து மேய்கிற மாதிரி மேய்து. இல்லையா? துன்மார்க்க தோட்டத்துலேயும் மேய்து, சில பேய் இருக்கிற தோட்டத்துலேயும் மேய்து. அது எங்கெங்கே இல்லாமல் துட்டி பிடிச்சி வாடும். இல்லையா? அது தொழுவத்தில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கு ஆள் இல்லை. யாரும் இல்லை. இது அங்கங்கே போய் அங்கங்கே என்ன பண்ணிடுறது? தோட்டத்துக்காரன் ஓடியாந்த உடனே அந்த துன்மார்க்க என்ன செய்வான்? கம்பூத்து என்ன செய்வான்? 4 போடுவான். கல்லை கொண்டு என்ன செய்வான்? 4 எரிவான். அது லேசாக அடிப்பானா? அடிபட்டாமல் ஓடியாது. குற்றாலத்துக்கும் ஓடியாது. இல்லையா? ஏன் வருது அப்படின்னு பார்த்தா எங்கே அடிவதுன்னே உங்களுக்கு தெரியல. இல்லையா? எங்கே அடிவதுன்னே உங்களுக்கு தெரியல. ஏன்னா பைபிளில் இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்குது. ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுகிறோம்? சும்மா அங்கே ஓடி இங்கே ஓடி அங்கேருந்து வந்துருமா ஆசீர்வாதம் இருக்குது, எங்கேருந்து வராது. ஆனால் நாமே அவரை தேட வேண்டும். நாமே அவரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் அப்படின்னு எழுதி வச்சு எத்தனை வருஷம் ஆகுது? அவர் எப்பமாதிரி தென்பட்டாரா? ரோட்டில் போகிறாங்க, யாரெல்லாம் பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, சத்தமாக பேசினா உடனே ஜனங்கள் திறந்துச்சு நல்லா கேட்போம். இல்லையா? கேட்க மாட்டோமா? நல்லா கேட்டு அவங்க சொல்கிறத அவன் 10 சொன்னால் நம்ம 20 மாற்றிடுவோம். இல்லையா? ஆனால் இந்த நாட்கள் அதனால பூமியில் குழப்படி. எங்கே பார்த்தா மனிதனோட பேசாதபடிக்கு தேவனோட பேசு.
பேசுவதற்குத்தான், அற்புதங்களை செய்வதற்காக, உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் அவரை நோக்கி மனம் திரும்புவதற்காக. அதில் ஜெபித்தா என்ன சொல்லி ஜெபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் என்ன செய்யும், நீர் என்ன செய்யும், நீ வாரம் நீ வந்து இந்த ஜனங்களை உம்மிடத்திலே திருப்பும், உம்மிடத்தில் செய்யும். இப்போ அவரை பார்த்து திரும்பி வச்சுன்னா என்ன நடக்கும் முதல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் இப்போ மோசே மலையிலிருந்து இறங்கி வந்தான். இறங்கி வந்த உடனே யார்கிட்ட பேசிட்டு வந்தான், யார்கிட்ட பேசிட்டு வந்தான், பிதாவோடு பேசிவிட்டு இறங்கி வந்திருக்கான். அவனுக்கு தான் முகத்திலிருந்து பிரகாசம் போகிறது யாருக்கும் தெரியாது, யாருக்கு செய்யாது தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். முன்னால் இருந்து பார்க்குற ஜனங்களும் மோசே அங்கிருந்து வரான், மலையில் அங்கே மலை இருக்கு பாருங்க, அங்கேருந்து இறங்கி வரான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு சூரியனை அப்படியே சூரிய வெளிச்சம் கூடுதல் பிரகாசம் வருது அப்படின்னா அங்கே யார் வரான்னு அர்த்தம், யார் வரா, மோசே வரா, யார் வரா, அப்படி ஒரு பிரகாசமாக வரான். அந்த பிரகாசத்தை யார் பார்த்தா, ஜனங்கள் பார்த்தார்கள். அப்போ ஆண்டவரை பார்த்து திரும்பினா ஜனங்கள் எதை பார்ப்பாங்க, ஜனங்கள் எதை பார்ப்பாங்க, அவருடைய முகத்தில் என்ன இருக்கு, இனி எல்லாருக்கும் தெரிஞ்சே போகுது. பிரகாசம் உள்ளவர் என்று பெயர். அவர் என்ன பேரு, பிரகாசம் உள்ளவர். அப்போ அந்த பிரகாசத்தை பார்த்தாலே இவங்களுக்குள்ள என்ன வந்துடும், இவங்களுக்குள்ள என்ன வந்துடும், அந்த பிரகாசம் மோசைக்குள்ள இறங்குற மாதிரி இப்போ ஆண்டவர் நோக்கி பார்க்க உங்கள் மேலே என்ன வந்துடும், பிரகாசம் வந்துடும். அப்போ உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளி. அப்போ பிரகாசிக்கும் பொழுது ஜனங்கள் யாரை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க, அப்போ அவரையும் என்ன செய்வாங்க, அந்த முகத்தை பார்த்தாலும் பிரகாசம். அந்த பிரகாசம் இறங்கணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருட்டுகளும் என்ன செஞ்சிடும், ஓடியே போயிடும், ஓடியே போயிடும். அதில் மிகுந்த கவனமாக அந்தவருடைய பிரகாசத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எதற்கு நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொந்த தேவைகள் அதைத்தான் என்ன தேவை வந்து கேட்கக்கூடாது. இயேசுவானவர் சொல்லிட்டார், நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவை என்னென்றாவ அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு எனக்கு இன்னும் தேவையான தேவைன்னு கேட்கலாமா, கேட்கலாமா? இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவங்களும் எதை கேட்குறாங்க, எதை கேட்குறாங்க, இன்னைக்கு பூமியில் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கேட்க வேண்டியது பூமிக்குரிய காரணம். ஆனால் அப்படி அல்ல, அப்படி அல்ல. இந்த வேத வாக்கியங்களில் எழுதப்பட்டிருக்கிற முக்கியமான காரியங்கள் அதுதான். நன்மையான காரியம் ஆத்துமா அறுவடை, அதனால் நமக்கும் ஆசீர்வாதம். ஜனங்கள் திரும்ப வேண்டும். இனி கடைசி காலங்கள், இனி காலம் செல்லாது, இனி என்ன செய்யாது, காலம் செல்லாது. ஆதலால் ஜெபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். எதை முக்கியப்படுத்த வேண்டும், ஜெபத்தை முக்கியப்படுத்த வேண்டும். ஜெபத்தை
அல்லேலூயா. ஆதலால் இந்த நாட்களில் இயேசுவானவர் மிக அருகாமையில் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறாரு? இன்னைக்கு எருசலேம் நகரிலே நடந்தார், இன்றைக்கு இந்தியாவின் தெருக்களிலே நடப்பார், தமிழ்நாட்டின் தெருக்களிலே நடப்பார். ஆதலால் நம்ம தான் செய்யணும், கூப்பிட வேண்டும். ஆதலால் வசனம் சொல்கிற காரியங்களை செய்யப்படுது. கூப்பிட்டாலும் வருவார், கூப்பிடாட்டாலும் செய்வார், வரத்தான் செய்யும். அருமையான வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கூப்பிடாம யாருக்கெல்லாம் வந்தார்? கூப்பிட்டு வந்தார். கூப்பிடாம யாருக்கெல்லாம் வந்தார்? ஆபிரகாமில் வந்தார், அட்டல் வந்தார். ஏனோக்கு கூடவே என்ன செஞ்சிருந்தாரு? 300 வருஷம் எங்கே உட்காந்துட்டாரு? அப்படியே உட்காந்துட்டார். யார் கூட? ஏனோக்கு கூட உட்காந்துட்டார். 300 வருஷம் உட்காந்துட்டார். அப்போ அவன் தினம் பழக்கம் விட்டான். யார்கிட்ட? தேவன்கிட்ட பழக்கம் விட்டான். தேவன் யார்கிட்ட பழக்கம் விட்டாரு? இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் யாருக்கெல்லாம் பழக்கம் விடணும்? தினம் செல்லில் ஆன் பண்ணி இல்லை செல்லில் எதுவும் வந்துன்னா கொண்டுக்கிட்டு ஒரே ஓட்டம், வீட்டை விட்டு வெளியே ஓட்டம். வீட்டாக கூட சந்தோஷமாக பேசணும் கூட பரவாயில்ல. யாருக்கு சந்தோஷமாக பேசலாம்? வெளியில் உள்ளதுக்கு சந்தோஷமாக பேசு. அப்போ இது என்ன காரியம் நடக்குது? ஆண்டவர் ஜோம்னா வாங்க, ஒரு மணி நேரம் மழங்கல்ல நில்லுங்க அப்படின்னா மழங்கல் கூட மனசு வருமா? மனசு வருதா? 9 நேரம் டெஸ்ட் பண்ணிங்க உடனே. இப்போ மழங்கள்லாம் கையை தூக்கிட்டு நேரம் மழங்கல்ல நில்லுங்கன்னு சொன்னால் 10 நிமிஷம் நான் கண்ணை முடிட்டு 11 நிமிஷம் முடிச்சு பார்த்தீங்கன்னா மழங்காலம் காணாது, கையையும் காணாது. அவ்வளவு சோமணிக்கே அர்த்தம். சோமண்ணி அப்படியே நின்று பார்த்தா தானே தெரியும், இல்லைன்னா செய்யாது, வராதுல்ல. இப்போ எத்தனையோ எனக்கு பலவீனங்கள் வந்தாலும் இந்த முட்டு 2 முட்டு நல்லா வலியா. எல்லாருக்கும் 40 வயசுக்கு மேலே எங்கே வலி வருது? முட்டு வலி, மூட்டு வலி, எல்லா வலியும் வந்துடுது. ஆனால் ஆண்டவர் அப்போ தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்யும்? எப்படி பலப்படுத்த? தள்ளாடுகிற முழங்கால்களை எல்லா டாக்டரும் போய் பலப்படுத்துங்கன்னு பைபிள் இல்லை. ஒவ்வொரு டாக்டர்லையா ஒவ்வொரு ஊர்லையா ஒரு டாக்டருக்கு ஓடுறது கிறிஸ்தவங்க நிறையா இல்லையா? எந்த டாக்டர்கிட்ட போனாலும் என்ன செய்யாது? நானே பாரியார் அப்படின்னு சொன்னவர்கிட்ட கொஞ்சம் மழங்கால் செய்யணும். மழங்கால் படவே முடியலையே அப்படின்னு நீங்கள் சொல்றீங்கன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாளும் ஒழுங்கா மழங்கால் படுன்னு செய்யல, சோகம் பண்ணாரு. இல்லையா? லேசான வழியை ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். லேசான வழியை சொல்லி வச்சிருக்காரு. மழங்கால் போட்டு கையை மேலே ஏறெடுத்து நல்லா கரங்களை கூப்பி ஆண்டவரை நோக்கி பார்த்தால் கண்டிப்பாக கேட்பார். கேட்பாரா? கேட்க மாட்டாரா? மழங்கால் போட்டு ஜோம்னா கண்டிப்பாக கேட்பாரு. ஆதி நாட்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுல் எங்கேருந்து மழங்கால் போட்டான்? எங்கேருந்து மழங்கால் போட்டான்? பவுல் எங்கன்னா மழங்கால் போட்டான்? அப்படி வார்த்தை இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்க போகிறோம்? அப்போ அவனை போல நம்மளும் செய்யணும்ல. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? மழங்கால் நிற்கிறதுக்கே முடியல. மழங்கால் நிற்கிறதுக்கே முடியல. ஆனால் அப்போ என்ன நடக்குது? பிடிச்சிக்கிட்டாலும் நிற்கணும். என்ன செய்யணும்? பிடிச்சிக்கிட்டாலும் நிற்கணும். ஆனால் தெரிஞ்சிருக்கு அடுத்த ஒரு மேசை ஆனால் வேறு ஏதாச்சும் கட்டல் அப்படின்னாலும் அவர் சொல்லியிருக்கிறதுனால முழங்கால் யாவும். அப்போ முழங்கால் முடக்கினாலே அப்போ அது ஒரு ஆசீர்வாதம். வேதத்திற்கு கீழ்ப்படிந்தால் எனக்கு ஆசீர்வாதம். சொல்லுங்களாரும் பரவாயில்லையா? கண்டிப்பாக ஆசீர்வாதம் வரும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது வேதத்தின் கட்டளை. என்ன கட்டளை? வேதத்தின் ராஜாவின் கட்டளை. யாருடைய கட்டளை? ராஜாவின் கட்டளை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கருத்தாக கவனமாக வேதத்தை செயல்படுத்த வேண்டும். வேதத்தை என்ன செய்யணும்? ஆதி நாட்களிலே அந்த ஏனோக்கு ரோடு கூட ஒரே பேச்சு. அவன் இணைந்த ஆண்டோட பேசுவானா?
மனைவிட்ட பேசுவானா, ஆண்டவர்கிட்ட பேசுவானா, மகன்கிட்ட பேசுவானா, ஆண்டவர்கிட்ட பேசுவானா, வேலைக்காரன்கிட்ட பேசுவானா, ஆண்டவர்கிட்ட பேசுவானா, ஆட்டம் வைப்பானா, மாட்டம் வைப்பானா அப்படின்னு பார்த்தா இவர் அவன் கூட உட்காந்து பேசி 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 அவனும் எல்லா வேலையும் செய்வான். அல்லேலூயா. எனக்கு கடைசியில் பார்த்தாரு, இவனுக்கு வயசு எத்தனை? 365 வருஷம் ஆகும். எத்தனாவது வயசுல பேச ஆரம்பிச்சாரு? 65வது வயசுல பேச ஆரம்பிச்சவரு எத்தனை வருஷம் பேசினாரு? 100 வருஷம் ஒரே பழக்கம். அவர் இவங்க பழக்கம் விட இவன் அவங்க அவர்கிட்ட பழக்கம் விட கடைசியில் பார்த்தாரு, இவன் இருந்துக்கிட்டே இருக்கான். 2 பேரும் பழக்கம் விடுவோம். பரலோகத்தில் தேவதர்களெல்லாம் பார்த்துட்டாங்க, எங்கே போனாரோ தெரியலமா ஆண்டவர். எங்கேயோ கீழே பூமியில் போய் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. அங்கே ஒருத்தர் மாடு பேசிட்டு இருக்கான். அந்த அவன்கிட்ட போய் என்ன செஞ்சாரு, அந்த 1 வருஷம் பார்த்தாங்க, 2 வருஷம் பார்த்தாங்க, மேலே ஏழையே போகல. எல்லாரும் எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமாக இருக்கும். தேவதர்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, எங்கிட்ட இருந்தாலும் மேலே வர வேண்டிய கடைசியில் 300வது வருஷம் ஆனது. இந்த ஆண்டவர் பார்க்குறாரு, அவனை விட்டு பிரிய மனசே இல்லை. பார்த்தாரு, குடும்பத்தை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டார். அல்லேலூயா. உடனே தப்பா நினைக்கிறது, எதை பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாரு? 2,000 அதனால விட்டுருக்க மாட்டார். அல்லேலூயா. உடனே பிள்ளைகள் எங்கள் அப்பா எங்கே கூட்டு போனீங்க? ஐயோ நான் பறந்து வரேன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆடி பிடிச்சிக்கிட்டு தான் வந்திருப்பாங்களா? வரல. இப்போ ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான். சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி போயிட்டான்? காணாமல் போயிட்டான். அல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மா அப்படி காணாமல் போயிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பேப்பரில் போட்டு தேடுன்னு தேடுவீங்க. பேப்பரில் போட்டு அதில் பஸ்ஸாக ஏறி ஒவ்வொரு ரூட்டாக போய் கார் எடுத்து தேடி அறியும். ஆனால் ஏனோக்கு தேடவே இல்லை. அல்லேலூயா. அப்போ என்ன ஏன் தேடலை? ஏன் தேடலை? அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? உயிரோடே பரலோகத்திற்கு போனவன் எப்படி போயிட்டான்? போனான். அப்போ எவ்வளோ முக்கியமான காரணம். அப்போ ஆண்டவர்கிட்ட பேச 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 கீழையும் ஒரே ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம், மந்த பெருகுது, எல்லா பெருகுது, நல்லான ஆசீர்வாதம். கடைசியில் பேச 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 மேலே ராக்கெட் மாதிரி பறந்துட்டான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட பேச பேச சொல்லுங்களா, மேலே மேலே பறப்பேன். ஆண்டவர்கிட்ட பேசாமல் இருந்தா எவ்வளோ பறந்துருக்கா அங்கேருந்து கிழந்துட்டே வருவேன். இல்லைன்னா இதுலேருந்து கிழந்துட்டே தான் போகணும். பறந்துடுவேன் Happy birthday.
சொல்லுங்க. யாரெல்லாம் கையிருக்கோ உயர்த்தி சொல்லுங்க. வாரதுனால அவருக்கு பேசணும். ஒரு வாரத்தில் நினைச்சிட்டும் 10 பேசணும். அப்போ பேசினா எங்கேயும் போகலாம், மேலே பார்த்து போகணும். எங்கே போகலாம்? அப்போ உயர்த்து வரா தாழ்த்து வரா? அப்போ இது வர நீங்கள் தாழ்த்தப்பட்டே இருக்கீங்கன்னா யார்கிட்ட பேசல, அந்த ஊரில் பேசல. அதனால தான் ப்ரொமோஷனே வரமாட்டேங்குது. அதனால தான் வாழ்க்கையில் முன்னேற்றமே வரல. அதனால தான் வாழ்க்கையிலேயே பின்னால் இடத்துல தோமனை மனநாள் நடக்க முடியல. சர்ச்சுக்கு வந்தால் 2 கண்ணம் தூங்குது. சர்ச்சுக்கு வந்தால் என்ன செய்யுது? 2 கண்ணம் தூங்குது. மிச்சம் உடனே வச்சுருக்கு. இல்லையா? இந்த சின்ன கண்ணு 2 என்ன செய்யுது? தூங்கி போயிடுற. ஏன் பக்கம் வருது அப்படின்னு பார்த்தா இந்த வேத வசனத்தில் அவ்வளவு ஆர்வமாக அந்த மேலே பாசமாக இருக்கும். அது மேலே பாசமாக இருக்கும். இந்த நாட்களில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை அரவணைப்பார், தேவன் நம்மை உயர்த்துவார், எல்லா குறைகளையும் மாற்றுவார். எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி பார்க்க ஜெபிப்பேன். எல்லா ஜனங்களும் அவரை மாம்சமான யாவரும் ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடாது. உங்களுக்காக செய்கிறது, உங்களுக்காக பிள்ளைகளுக்காக அனுபவம் இருக்குது, அது வேறு. ஆனால் மொத்தத்தில் ஆண்டவரே எல்லாருமே பாசம் ஒருவராக நிறுத்திடக்கூடாது, கெட்டு போகுது. நான் நீங்கள் பாருங்க, எல்லாரும் வரும்போது அந்த வாசனை நின்றுட்டு முடிச்சிட்டு நின்றுன்னா பரவாயில்ல. சிலர் வரும்போது முறைச்சோம்னா மறைச்சிட்டு என்ன இவன் வரேன், என்ன இவன் வரேன் அப்படின்னு மறைச்சிருக்காங்க. தோற்றம் பண்ணி நான் மூஞ்சி திருப்பிட்டேன்னா என்ன நடக்கும்? கூட்டம் ரொம்ப கூட்டம் என்ன செய்யும்? அப்போ எப்படி இருக்கணும்? முகத்தில் ஆண்டோடைய பிரசனத்தினால என்ன செய்யணும்? அன்பா, ஆண்டோடைய பிரசனத்தினால அன்பா தியானம் இருந்தாலும் என்ன, கிறிஸ்தவனும் ஒருத்தருக்கு அன்பா இருக்கும். சிலர் கண்ட உடனே ஓட்டம் பிடிக்காங்க. இல்லையா? எனக்கே ஆச்சரியமா ஏன் அப்படி ஓட்டம் பிடிக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க பார்க்க எங்களை விரும்பலையா? பார்க்க நினைச்சல ஆண்டவர் விரும்பினாலும் மனசு நிச்சய மாட்டான், விரும்ப மாட்டான். ஆனால் நம்ம அதுக்காக யார்தான் பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். அதில் இந்த கடைசி நாட்களில் தேவன் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார், உங்களுக்கு அடையாளம் செய்ய போகிறார். கண்டிப்பாக செய்வார். செய்யாமல் நிச்சயப்பட்டாரு இருக்கவே மாட்டார். அதனால் நாம் யாரும் ஒருமித்தவர்களாக ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறது. இந்த வேத வாக்கியம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. எல்லாரும் அவரை பார்த்துட்டாங்க, நான் பிரச்சனை முடிஞ்சுது. அவருடைய முகத்தின் பிரகாசம் இறங்கணும். எல்லாரும் பகவத்தின் பிள்ளைகளை மாறி விடுவார்கள். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவதுதான் அவருடைய யாவரும் நாங்கள் படிக்கிட்டவர்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். யாவரும் நாங்கள் படிக்கிறோம். சின்ன பிள்ளைகள் எல்லாரும் அடைச்சி வைத்தவர்களால் வெளியில் யாரும் நிச்சயம் போகக்கூடாது. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அருமையான ஆண்டவர் அருமையாக பேசுகிறது. இந்த ஜபத்தில் அவரோடு பேசுவோமா? ஆண்டவரே, ஆவியானவரே, நம்முடைய பரிபூர்ணமான ஆவியினால் என்று நினைக்கும். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆவியில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவியினால் ஆவதாக ஆவியானவரே, நீரங்களுக்கு பலனை கட்டளைகிற முதலாவது எங்களை நடப்பதற்காக ஆவியினால் வளைந்து ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே இல்லை, பரிசுத்த ஆவியானவர் நடத்துவாங்க. முதலாவது ஆவியானவர் இளைஞர்களுக்கு நடக்கும்படிக்கு அபிஷேகம் பண்ணும்படிக்கு, அப்படியே ஆவி பின்மாதிரிகளை ஊற்றப்படும்படிக்கு, விண்ணப்பத்தின் ஆவியானவரை நடக்கும்படிக்கு பக்கமாய் யாரும் வாயை அடக்கி கொள்ள வேண்டாம். எக்கால சத்தமுடைய எழுதப்பட்டிருக்கிறது. யாரும் ஆமை மண்டலத்தை இயேசுவே
இந்த வரமில்ல வார்த்தைகள் பலிப்பதாக வந்திருக்கிற யாவரோடு கூட இந்த திருநையும் நன்மையும் உங்களுடைய முகத்தின் பிரகாசமும் கூடவே சொல்லுவதாக வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிரகாசமிப்பினார் வந்திருக்கிற ஒவ்வொரு